பறவையினோட குஞ்சுகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, உணவு கொடுக்கறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தாய் பறவை, தந்தை பறவை இதுதான் உணவு கொடுத்து பாதுகாப்பு கொடுக்கும். ஆனால் கூட இருக்கிற ஒரு குழுவே, ஒரு சமூகமே சேர்ந்து குஞ்சுகளை பாதுகாப்பு கொடுத்துட்டு, உணவு கொடுத்துட்டு வளர்க்குறாங்க அப்படின்னா அது தவிட்டுக்குருவிகள் தான். இந்த தவிட்டுக்குருவிகளோட வாழ்வியல் ரொம்பவே அழகானது, சுவாரஸ்யமானது, ஒரு சமூக அமைப்போடு இருக்கக்கூடியது. இன்றைக்கி முழுவதுமாக பார்த்துக்கலாம். உலகத்தில் தென்னிந்திய பகுதிகள்லையும் இலங்கையிலையும் தான் இவர்கள் அதிகமாக காணப்படுறாங்க. இவர்களோட வாழ்வியலை முட்டையிலேருந்து பார்த்துடலாம். ஒரு ஆண் பறவை, ஒரு பெண் பறவை ரெண்டுமே இணை சேர்ந்து, ஏன் ஒவ்வொரு பதிவுலையும் ஆண் பறவை, பெண் பறவை ரெண்டுமே இணை சேர்ந்து அப்படின்னு சொல்கிறேன்னா, இதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். முதல்ல இதனுடைய வாழ்வியலை முடிச்சிடலாம். ஒரு ஆண் பறவை, ஒரு பெண் பறவை ரெண்டுமே இணை சேர்ந்த பின்னாடி 2லேருந்து 5 முட்டைகள் வரைக்கும் கூட வைப்பாங்க கூடு கட்டி. இந்த முட்டைகள் பார்க்குறதுக்கு பச்சையும் நீளமும் கலந்த ஒரு நிறத்தில் இருக்கும். இந்த முட்டைகள் பொறிச்சு வெளியே வர்றதுக்கு 15 நாட்கள் வரைக்கும் ஆகும். அது வரைக்கும் தாய் பறவை தான் அடைகாக்கும். இந்த தந்தை பறவைக்கு ஒரு வேலை இருக்குது. அதாவது இந்த தாய் பறவைக்கும் உணவு எடுத்துகிட்டு கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய எதிரிகள்கிட்ட இருந்து பாதுகாப்பு கொடுக்கறது. இந்த மாதிரி 15 நாட்கள் கழித்து வெளிவர குஞ்சுகளுக்கு அப்போ தான் இவர்களுடைய சமூகமே சேர்ந்து பாதுகாப்பு கொடுத்து உணவு அளிப்பாங்க. அது என்ன சமூகம்? இந்த தவிட்டுக்குருவிகள் எப்பயுமே சமூகமாக வாழக்கூடியது. அதாவது ஒரு குழுவில் 7லேருந்து 10 பறவைகளுக்கு மேலே கூட இருப்பாங்க. இவர்கள் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு சமூகமாக தான் வாழ்வாங்க. இதில் ஒரு சிறப்பம்சம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த சமூகத்தில், இந்த குழுவில் ஒரே ஒரு தாய் பறவை, தந்தை பறவை தான் இருக்கும். அவங்க மட்டும்தான் முட்டை வச்சு குஞ்சு பொரிப்பாங்க. மற்ற பறவைகள் எல்லாமே உதவியாளர்களாக இருப்பாங்க. இந்த உதவியாளர்களுக்கு வேலை என்ன அப்படின்னா, இந்த குஞ்சு பறவைகளுக்கு உணவு கொடுக்கறது, பாதுகாப்பு கொடுக்கறது. ஏன் அடுத்த தடவை முட்டையிடும் பொழுது கூடு ஒன்றா சேர்ந்து கட்டுவாங்க. இந்த தவிட்டுக்குருவிக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, இவர்களோட ரெக்கைகள் சிறிய அமைப்பில் இருக்குது. அதனால் அதிக தூரம் பறக்க முடியாது. இதை எல்லாமே ஈடுகட்டும் விதமாக தான் இவர்கள் குழுவாக வாழ்கிறாங்க. ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா, இந்த குழுவில் ஏதாவது ஒரு குருவி அதை தெரியப்படுத்துச்சு அப்படின்னா, எல்லா குருவிகளும் சேர்ந்து அந்த தன்னுடைய ஆபத்துக்கு எதிராக போராடும், இல்லை தப்பிச்சு போகும். இந்த மாதிரி உணவு கிடைச்சாலும் சரி, ஏதாவது பிரச்சனைனாலும் சரி, எல்லாத்தையுமே தெரியப்படுத்தி ஒரு குழுவாக தான் வாழ்கிறாங்க. சரி, இந்த குழுவில் யார் யாரெல்லாம் இருக்காங்க? ஏன் ஒரே ஒரு தாய் பறவை, தந்தை பறவை மட்டும்தான் இருக்குது? மற்ற பறவைகள்லாம் என்ன, யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே தான் இவர்களுடைய சமூக வாழ்க்கையை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அதாவது ஒரு தாய் பறவை, தந்தை பறவை இவர்களுக்கு முட்டையிலேருந்து குஞ்சுகள் வெளிவருதுன்னு வச்சுப்போம். இவர்கள் வெளிவந்த பின்னாடி பொதுவாக எல்லா பறவைகள்லேயுமே குஞ்சுகள் வெளிவந்த பின்னாடி ரெக்கைகள் முளைச்சி பறக்க ஆரம்பித்த பின்னாடி தன்னிச்சு வாழ ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம தவிட்டுக்குருவிகளில் தன்னிச்சு வாழாது. தன்னுடைய இனப்பெருக்க வயது வரைக்குமே தாய் தந்தை பறவைகளோட தான் வாழும். கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்குமே, 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் இனப்பெருக்க வயதை அடையும். அப்போ தான் பிரிஞ்சு போகும். அது வரைக்குமே தாய் தந்தை பறவைகளோட தான் இருக்கும். அப்போது அடுத்து இந்த தாய் தந்தை பறவைகள் முட்டை வைக்கும் பொழுது, இதுக்கு முன்னாடி இருந்த குஞ்சுகள் எல்லாமே ரெக்க முளைச்சி பறக்கிற நிலையில் தான் இருக்கும், பறந்துட்டு தான் இருக்கும். அந்த பறவைகளுமே தாய் தந்தை கூட சேர்ந்துக்கிட்டு அடுத்து வரப்போகிற இந்த குஞ்சுகளுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு உணவு அளிச்சிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சமூக அமைப்பை கற்றுக்கிறோம். இந்த தாய் தந்தை பறவை எப்படி தன்னுடைய குஞ்சுகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குது, எப்படி அடகாக்குது, எப்படி உணவு எடுத்துகிட்டு கொடுக்குது, எப்படி கூடு கட்டுது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கற்றுக்கும். இதே மாதிரி தன்னுடைய 1 வயசு வரைக்குமே அடுத்தடுத்த குஞ்சுகளுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு அதை வளர்க்குறதுல தான் மும்முரமாக இருக்கும். இந்த குழுவில் இருக்கிறது எல்லாமே இந்த தாய் தந்தை பறவைகளோட பிள்ளைகளாவோ, இல்லை இந்த தாய் தந்தை பறவைகளின் சகோதர சகோதரிகளாவோ இப்படி ஒரு உறவினர் வட்டத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. சரி, இனப்பெருக்க வயது வந்துருச்சு அப்படின்னா அந்த கூட்டத்தை விட்டு வெளியே தனியாக போயிடுவாங்க. இதே மாதிரி வேறு கூட்டத்திலிருந்து வந்த ஒரு ஆண் பறவையோ, பெண் பறவையோ, இந்த கூட்டத்திலேருந்து வந்த ஒரு ஆண் பறவையோ, பெண் பறவையோ ரெண்டுமே இணை சேர்ந்து அவர்கள் ஒரு குழுவை ஆரம்பிப்பாங்க. அவர்கள் ஒரு சமூகத்தை ஆரம்பிப்பாங்க. இவர்களுடைய வாழ்நாள்னு எடுத்துக்கிட்டோம்னா 5லேருந்து 8 வருடங்கள் வரைக்கும் கூட வாழ்வாங்க. இவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு சமூகத்தோடு தான் வாழ்வாங்க. இவர்கள் வருஷத்துக்கு 2 தடவை முட்டை வைப்பாங்க. 2 தடவையிலையுமே
3-4 முட்டைகள் வைப்பாங்க. இவர்கள் எதை வச்சு கூடு கட்டுவாங்கன்னா, புற்கள், இலைகள், வேர்கள், சின்ன சின்ன குச்சிகள் இதை வச்சு தான் கூடு கட்டுவாங்க. ஒவ்வொரு தடவை முட்டை வைக்கும் பொழுதுமேவும் புதுசாக ஒரு இடத்த தேடி அங்கே மறுபடியும் தன்னோட கூட்டை அமைப்பாங்க. இந்த கூட்டை அமைக்கிறதுக்கும் இந்த உதவியாளர் பறவைகள் எல்லாமே உதவி புரிவாங்க. சரி, எல்லா பதிவுகள்லையும் ஏன் ஆண் பெண் பறவை ரெண்டுமே இணை சேர்ந்து அப்படின்னு சொல்கிறேன்னா, இணை சேர்ந்தால் தான் முட்டை வைக்குமா அப்படின்னு கேட்டால், இணை சேராமலுமேவும் பெண் பறவைகள் முட்டை வைக்கும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய எல்லா கோழி முட்டைகளுமேவும் கருவூட்டப்படாத முட்டைகள். அதாவது கோழி இருக்கும், ஆணின் துணை இல்லாமலேவும் கோழி முட்டையிடக்கூடியது. கோழின்னு இல்லை, எல்லா பறவைகளுமேவும் ஆணின் துணை இல்லாமலே முட்டையிடுவாங்க. ஆனால் அந்த முட்டைக்கு கருவூட்டப்பட்டிருக்காது. ஆண் பறவையின் வேலையவும் தன்னுடைய விந்துவை வெளிப்படுத்தி அந்த முட்டைகளுக்கு கருவூட்டம் பெற வைக்கிறது தான். ஆனால் இங்கே கருவூட்டம் பெறாமலேயும் முட்டைகள் வெளிவந்துடும். இந்த முட்டைகளை தான் நம்ம கடைகளில் வாங்கியோ இல்லாட்டி நம்ம வீட்டுகளில் வச்சோ சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். இதே மாதிரி தான் எல்லா பறவைகளுமேவும் ஆண் துணை இல்லாமலே முட்டை வைப்பாங்க. ஆனால் காட்டில் இந்த மாதிரி வேலை நடக்குமா அப்படின்னு கேட்டால், காட்டில் அதுக்கு தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா, காட்டில் ஆண் பறவை பெண் பறவை ரெண்டுமே இணை சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இணை சேர்ந்து தான் முட்டை வைப்பாங்க. ரொம்ப ரொம்ப அரிதாக வேணால் பெண் பறவைகள் ஆண் துணை இல்லாமலே முட்டை வைப்பாங்க. அதுவும் சூழ்நிலை இல்லாத போது மட்டும்தான் இது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பெண் பறவைகளின் இனப்பெருக்க காலம் வந்துருச்சுன்னா, பெண் பறவைகளோட ஹார்மோன்கள் சுரந்தால் மட்டும்தான், முட்டையிடக்கூடிய அந்த ஹார்மோன்கள் சுரந்தால் மட்டும்தான் முட்டை வயிற்றுக்குள்ளே உருவாகும். இது உருவாகிறதுக்கும் அந்த பறவைக்கு ஒரு தகுந்த சூழ்நிலை தேவை. அதாவது நல்ல உணவு கிடைக்கணும், நல்ல ஒரு இருப்பிடம் கிடைக்கணும், ஒரு அமைதியான ஒரு சூழல் கிடைக்கணும். எதிரிகள் கிட்ட இருந்தோம் அப்படி இப்படின்னு தொல்லைகள் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா, அது முட்டையிடக்கூடிய அந்த ஹார்மோன்கள் சுரக்காமலே போயிடும். அதனால் வயிற்றுக்குள்ள முட்டையே உருவாகாது. இப்படி காட்டில் வாழக்கூடிய பறவைகளுக்கு எப்போவுமே ஆண் துணையும் கிடைச்சிரும், அதே மாதிரி தகுந்த சூழ்நிலையும் கிடைக்கும், சுதந்திரமான ஒரு வாழ்க்கையும் கிடைக்கும், நல்ல உணவும் கிடைக்கும். இதனால் எப்போவுமே கருவூட்டப்பட்ட முட்டைகள் தான் வைக்கும். இதனால தான் எல்லா பதிவுலையுமே ஆண் பறவை பெண் பறவை ரெண்டுமே இணை சேர்ந்து அப்படின்னு சொல்கிறேன்.